வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான காலையில் இந்த மாதிரி சிகப்பரிசியில் கூழ் பண்ணி குடிச்சு பாருங்களேன். அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயிறு குளிர்ந்தால் அப்படி ரொம்ப சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான இந்த கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிகப்பரிசியை பொறுத்த வரைக்கும் 10 மணி நேரம் ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுட்டு காலையில் இப்போ அந்த தண்ணியிலேருந்து அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம இப்படியே முழு அரிசியாக நம்ம குக்கரில் சேர்த்தோம் அப்படின்னா விதையாக இருக்கும். எவ்வளவு தான் நம்ம வேக வச்சாலும் அந்த கூழ் கொஞ்சம் இந்த கஞ்சி வச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு கஞ்சினா பிடிக்காது. அதே இந்த மாதிரி கூழாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு 3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் விட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி 1 2மா இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கூழ் டேஸ்ட் இல்லாமல் போயிடுங்க. அந்த அரிசி இருக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் முழுசாக இல்லாமல் குருணையாக இருக்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் உள்ள அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் அரிசி நைட் எடுத்து ஊற வச்சுருந்தேன். 3/4 டம்ளர் அரிசிக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குக்கரில் அந்த கூழ் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்து வர்றது எப்படிங்கிறது தெரியும். இந்த டம்ளருக்கு தான் நான் 3/4 டம்ளர் எடுத்துருக்குந்தேன். 3/4 டம்ளருங்கும்போது 1 டம்ளர் கணக்கு வச்சாலும் நீங்கள் 1க்கு 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. நான் 4 டம்ளர் தண்ணி, அதுவும் அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. உப்பு நம்ம சேர்த்துட்டோம். அதனால் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசி நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், மறந்து கூழில் உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த கூழில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், ஆரோக்கியம் தருங்க. சீரகம் உள்ளுக்குள்ளே இருக்கிற, அதாவது குடலில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றும். குடலில் இருக்கக்கூடிய அந்த குடல் புழுக்கள்னு சொல்கிறதெல்லாம் வெளியேற்றுற தன்மை அந்த சீரகத்துக்கு இருக்குது. ஒரு பச்சை மிளகாய் நான் 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட ஆப்ஷனல் தாங்க. பச்சை மிளகாய் இல்லாமல் கூட நீங்கள் சீரகமும் பெருங்காயத்தூளும் இது மட்டும் உப்பு 3 சேர்த்து நீங்கள் கூழ் செய்யலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு கிளறி விடுங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அரிசி அப்படியே அடியில் தங்கிடும். இந்த மாதிரி கிளறும்போது நல்லா ஒன்று போல் ஒரு பக்கத்தில் அரிசி தங்கி கட்டி பிடிக்காமல் ஒன்று போல் அரிசி சுற்றி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. காலையில் இட்லி தோசை சாப்பிட பிடிக்கல, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், நான் டயட் இருக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேங்கிறவங்க இந்த கூழ் சாப்பிடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது, வெயிட் லாஸ் ஆகும். ஜிம்முக்கு போகிறவங்க, டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கூழ் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வரும்போது தான் நம்ம அதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக கூழ் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா அந்த கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ வெயிட் போட்டுட்டு 2 விசில் நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மறக்காமல் அப்படியே லைக்குங்கிற பட்டனையும் அமுத்துங்க. உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ பாருங்கள், நல்ல விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், நான் கிளறும்போது அந்த கூழில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலைங்க. சூப்பராக வெந்து வந்திருக்குது. இது நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம், அல்லது நீங்கள் மோர் கலந்து மேலே வெங்காயம் தூவிட்டு சாப்பிட்றதுனாலும் கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டான சிகப்பரிசி கூழ் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். மோர் கலந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், ஆரோக்கியமானது தான். எந்த விதத்துலேயும் இது சுகர் ஏற்றாது. இதில் அதிகமான கார்போஹைட்ரேட் கிடையாது. அதாவது அந்த சிகப்பரிசிங்கிறது அந்த தோலில் இருக்கிற சத்து வீணாகாமல் அந்த தோலில் இருக்கிற சத்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. நீங்களும் கட்டாயம் இந்த சிகப்பரிசி கூழ் செய்து சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமான சிகப்பரிசி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.